வருது. போன் ஃபுல்லா நனைஞ்சிட்டு அதுதான் மணப்பாடு. இதுதான் தமிழ்நாட்டோட பாலைவனம், திருச்செந்தூர் முருகன் கோவில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு கன்னியாகுமரி ட்ரிப்பில் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா திருச்செந்தூர், மணப்பாடு, அப்புறம் இந்த தேரிக்காட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வண்டியில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து திருச்செந்தூர் பைபாஸ். எங்கள் ஊரில் பைபாஸ் இப்படி தான் இருக்கும். அப்படியா விஷயம்? ஜாலியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் போன உடனே அவ்வளோ தூரம் போகணும் திருச்செந்தூர் போகிறதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் கிட்ட ஃபஸ்ட்டு தேரிக்காடு காட்டுறேன். போகிற வழியில் தேரிக்காடு அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாத்தான் டவுன். அதான் சாத்தான் சொல்லுவாங்கல்ல, அந்த டவுன். இந்த ஊரை கேள்விப்படாத இருக்கவே முடியாது. எவ்வளோ அழகாக இருக்குங்க, அதே சூப்பராக நல்லா பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. எனக்கு எங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேரிக்காடு. இங்கேருந்து தான் அப்படியே ஃபுல் தேரிக்காடு ஆரம்பிக்கும். ஃபுல்லாக ஒரு 15-20 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்துக்கு ஃபுல்லாகவே தேரிக்காடு தான். இதுதான் தமிழ்நாட்டோட பாலைவனம். பார்த்துங்கப்பா, நான் உங்களுக்கு மணப்பாடு போவோம்ல, அந்த பக்கம் இன்னும் தெளிவாக இன்னும் கிளியராக தெரியும். அங்கெல்லாம் பெருசாக எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் இருக்காது. அது அப்படியே கிளியராக உங்களுக்கு தேரிக்காடுன்னு தெரியும். அங்கே மணப்பாட்டில் காட்டுறவங்களுக்கு. ஸோ சுப்பிரமணிய சுவாமி, ஆக்சுவலி திருச்செந்தூருங்கிறது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தான் சொல்லுவாங்க. அது ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரினா திருச்செந்தூர் முருகன் கோவில். ஆனால் முருகனோட பேர் வந்து சுப்பிரமணிய சுவாமி. இப்படி தான் கோவிலுக்கு போகணும், நேராக போனால் கோவில். திருச்செந்தூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கார் வழியாகவும் வரலாம், பைக் வழியாகவும் வரலாம், பஸ் வழியாகவும் வரலாம், ஏன் ட்ரெயின் வழியாக கூட வரலாம். நேராக போக முடியாது, இந்த வழியாக போகக்கூடாது, சுற்றி போய் தான் போகணும். இதுதான் தலைவாசல். எதிரியாவது தேடி இருக்கு பாருங்க. இங்கே ஆரம்பித்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ள ஃபுல் நேராக போனால் கோவில். அப்படியே கடற்கரையும் வந்துடும். வண்டி எங்கன்னா பார்க்கிங் போட்டுடலாம். நம்ம பார்க்கிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். கூட்டத்தை மட்டும் பாருங்கள், எவ்வளோ கூட்டம் பாருங்கள். சரியான கூட்டம். இன்றைக்கி ஒரு நார்மல் செவ்வாய்க்கிழமை தான். ஆனால் திருச்செந்தூரில் கூட்டத்தை பார்த்தீங்களா, எப்போவுமே அப்படி தான் கூட்டமாகவே தான் இருக்கும் திருச்செந்தூர். இங்கே தான் ரீசெண்டாக வந்து மேலே இருக்கிற இந்த இது வந்து உடஞ்சி விழுந்துருச்சு கோவில் பக்கத்துலேயே. அது இப்போ மறுபடியும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக திருச்செந்தூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பக்கமும் ஏதோ கட்டிகிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க, எப்போ எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள் திருச்செந்தூர்.
யானை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யானை பேர் வந்து தெய்வானை. 25 வயசு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, திருச்செந்தூர் யானை 25 வயசு ஆகுதான். அழகா இருக்கா பெண் யானை. இதில் ஒரு வேல் இருக்கும், ஆனால் இப்போ இல்லை, இப்போ ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அழகான கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரோன் வாங்கலாம். ட்ரோன் வாங்கிட்டு உங்களுக்கு ஏரியல் ஷாட்ஸும் நான் கண்டிப்பாக ஒரு நாள் காட்டுவேன். திருச்செந்தூர்னாலே எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும். அதனால் திருச்செந்தூர் அடிக்கடி வரணும்னு ஆசைப்படுவேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வரணும்னு ஆசைப்படுவேன். போன வருஷம் தான் மிஸ் ஆயிடுச்சு. முருகன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொது தரிசனம் செல்ல வழி. இதுக்கு மேலே வந்து கேமரா அலோடு கிடையாது. ஸோ வீடியோவை ஆஃப் பண்ணி உள்ளே வைக்க போகிறேன். உங்களுக்கு நான் கடற்கரைக்கு போகும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் கடற்கரைக்கு போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி ஃபஸ்ட்லாம் எப்படின்னா அந்த பக்கம் அப்படி வந்து அந்த கோபுரம் தெரியுதுல உங்களுக்கு, அந்த கோபுரம் வழியாக தான் உள்ளே போவாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த பக்கமாக தான் வெளியே ரிட்டர்ன் வருவாங்க. இப்போ வெளியே வர பக்கத்துலோட நம்ம உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதோ அந்த பக்கத்தில் இருந்து தான் அப்படி வருவாங்க. அப்படி வந்து இந்த படிக்கட்டு வழியாக தான் இறங்கி கடல் ஃபஸ்ட்டு கால் நனைச்சிட்டு தான் கோவிலுக்கே போவாங்க. இப்போ அந்த பக்கம் வழியாக மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் போக முடியல, வர முடியல கால் நனைக்கிறதுக்கு. அதனால தான் இப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்து கால் நனைக்க போகிறேன். வரும். வந்துட்டு தான் நனைஞ்சிருப்பேன் நான். சாமி கும்பிட்டு முடித்தோம். வெளியே வந்த உடனே சரியான மழை. அதான் லேசாக மழை விரிச்சிருக்குது. ஸோ மணப்பாடு போகலான்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் சூஸ் பண்ண டைமிங் தப்பாக போச்சு. ரெய்னி சீசனில் போய் எல்லா இடத்துக்கும் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நான். கன்னியாகுமரி அதனால தான் போக முடியாமல் ஹால்ட் ஆகிட்டே இருக்குது. அது நாளைக்கு கண்டிப்பாக நம்ம போயிடுவோம். அது வேறு கதை. இருந்தாலும் நான் சன்ரைஸ் எடுக்கணும்னு நினச்சேன். சன்ரைஸ் எடுக்க முடியாது போல இருக்கு கன்னியாகுமரியில். மணப்பாடு காட்டுறேன். ஓவர்டேக் பண்ணி போறான். இதான் மணப்பாடு. இந்த பிச்சாவரத்தில் பார்த்தோம் தெரியுமா? பிச்சாவரம்னா அது அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அதே மாதிரி தான் இதுவும் ஃபுல்லாகவே அந்த மாதிரி மேங்க்ரூவ் தான். அதுதான் மணப்பாடு. ரோடு கிடக்கு. பாருங்க, அந்த அனல் மின் நிலையத்துல இருந்து கடலுக்குள்ள எவ்வளோ தூரத்துக்கு போட்டு வச்சிருக்கு பாருங்க. அந்த தெரியுதா?
இங்கிருந்து மணப்பாடு சர்ச் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இங்கே எடுத்துகிட்டு போகலாம் முடியும். அப்பா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், நிறையா தெரிஞ்சுக்கலாம். இங்கே வானம் வேறு செம்ம மேகமூட்டமாக இருக்குது, மழை வரும் கண்டிப்பாக. இதெல்லாம் பவளப்பாறை ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. பயங்கரமாக வலிக்குது, நிற்க கூட முடியல. அப்பா இதெல்லாம் மனப்படுது. மறுபடியும் நான் ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணால் கூட என் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா ரத்தம் வருது, அங்க விழுந்துட்டேன். என்னது வாங்க செம்மையா கீழே விழுந்துட்டேன். ஐயோ கேமராக்கு ஒன்றும் ஆகல. கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கீழே விழுந்துட்டேன். ஐயோ செம்மையா மணப்பாடுக்கு வந்து கீழே விழுந்தது தான் மிச்சம். என் ஃபோனு ஃபுல்லாக நனைஞ்சிட்டு, ஃபோனை மறந்துட்டேன், பாக்கெட்டில் தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மணப்பாடு சுற்றி பார்க்கல இன்னும் ஃபுல்லாக. நான் எனக்கு இதுக்கு மேலே மூட்டை விட்டு ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டேன் நான்.
கீழே வந்து கை கால்லாம் அடி வலிக்குது. அதனால் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். வாங்க வீட்டுக்கு போகலாம். இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மணப்பாடு பாறையில் அடி வாங்கினா செம்ம வலிக்கும். பாருங்க ஏற்ற மாதிரி காற்று பயங்கரமாக அடிக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு கூட தெரியல. மணப்பாடுலேருந்து வெளியே வந்துட்டோம். நேராக இனி வீட்டுக்கு தான். இந்த ரூட்டை மட்டும் காட்டுறேன், சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே விஷுவலி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அதுக்காக சொல்கிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. இதோட இந்த vlog வந்து என் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மருந்துலாம் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்.